அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை நேர்காணலை தொடங்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், நாளை கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ ஆஜராக சம்மன் அனுப்பியில் இருந்த நிலையில தான் இப்ப நாளைக்கு இந்த நேர்காணல் தொடங்கும் என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். பலவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சுமார் 50,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு பெற்றிருந்தார்கள். அதில் பாதி பேர் திருப்பி அளித்திருப்பதாகவும் கூறப்பட்டது. இவர்களிடம் விரைவில், அதாவது 234 தொகுதிகளிலும் போட்டியிட விரும்பக்கூடிய விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் இறுதி செய்த ஒரு பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மூத்த நிர்வாகிகள், அந்த மாநில நிர்வாகிகள் ஒரு தொகுதிக்கு 4 பேர் என்ற வீதத்தில் அந்த பட்டியலை இறுதி செய்து வச்சிருக்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக விஜய் நேர்காணல் செய்து அவர்களில் இருந்துதான் அந்த போட்டியிடக்கூடிய நிர்வாகிகளை அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வார் என்று ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். அதன்படிதான் இன்றே அந்த நேர்காணல் தொடங்குறதா இருந்தது. ஆனால் சில காரணங்களால் நாளை நடைபெறும் என்று தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது நாளை காலை 10:30 மணியிலிருந்து அந்த நேர்காணல் என்பது தொடங்கும் என்றும், அதிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை விஜய் தயார் செய்து விடுவார் என்றும் கூறுகிறார்கள். பலவே விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.